வருஷத்துக்கு பிற்பாடு இந்த இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அது போஸ்ட்கார் அவர் ஊழியத்தில் இருக்கிறவர் தான். போன வாரத்தில் சொல்லும் பொழுது அவர் வர்றாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம சந்தோஷப்பட்டோம். பரவாயில்ல, நம்ம தேசத்துல இருந்து இன்னைக்கு பிரான்ஸ் தேசத்துல போய் இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் கேட்டேன், யாரையுமே இந்த இடத்துல திடீர்னு நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், ஸ்டேஜில் ஏற்ற மாட்டேன். முதல்ல அவங்கள விசாரிப்பேன், அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட பாட்டு ஆராதனை அவங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கு எல்லாம் நம்ம விசாரிச்சுட்டு தான் அதெல்லாம் நான் ஏற்றுவோம் இந்த இடத்துல. அல்லது போல மறுபடியும் சொன்னாரு, பரவாயில்லம்மா, நல்ல ஆண்டவர் நல்லா நடத்தினார், நல்ல வெளிப்பாடோட ஆண்டவரோட மெசேஜ் நல்லா இருந்துச்சு, அவரோட சாட்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. அவரோட சாட்சியை குறித்து கேட்டேன், கேள்விப்பட்டேன். இந்த சூழ்நிலை இருந்து இவர் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியத்தில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ரொம்ப சந்தோஷம். நமக்கு சாட்சி தான் முக்கியம். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கை கூட எப்படியோ போய்கிட்டு இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார், நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தியில பாஸ்டர் வந்து அவனோட வார்த்தையை கொடுப்பார், சீக்கிரமாக அவன் கையில கொடுக்கிறேன்னு கேட்டா அவரோட சாட்சியோடு கூட அவரோட மெசேஜ் அவரோட பாடலோடு கூட இந்த நேரத்தில் என்ன செய்வார், அவர் நடத்துவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்திலே காண்கிற உறவுகள் எல்லாம் எங்களுடைய தேசத்தின் உறவுகளாக இருக்கின்றது. அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேவன் இந்த பிரான் தேசத்திலிருந்து இந்திய தேசத்திற்கு வரவும் ஊழியங்களை செய்யவும் தேவன் கிருபை பாராட்டியிருக்கின்றார். நான் 10ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்தியா தேசத்திற்கு வந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். கர்த்தர் அவ்விதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலும், அதாவது பிரான் தேசத்தில் நாட்செய்த சபை, இந்த சபையை அங்கும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நேற்றும் உங்களுக்கு தெரிந்த அருகாமையில் உள்ள நாட்செய்த சபையில் தேவ செய்தியை கொடுத்திருந்தோம். இங்கும் கொடுக்க தேவன் கிருபை பாராட்டினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இலங்கை தேசத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிறந்து அங்கே பல நாட்களாக ஒரு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இலங்கை தேசத்திலே வசித்தோம். அங்கே என்னுடைய தகப்பனார் ஆலயங்களில் பூசைகள் புனட்டாரங்கள் செய்கிறவர். ஒரு பிராமண குடும்பம் என்றே வைத்துக் கொள்வோம். என்னுடைய அப்பாவை விட நான் ஒரு வைராக்கியமான இந்துவாக இருந்தேன். எப்படி சொல்ல போனால், அங்கே இலங்கை தேசத்திலே போராட்டங்கள் நடக்கின்ற நேரங்களில் பூசாரி தேவாலயத்துக்கு வரமாட்டார், பூசை முடிக்க வரமாட்டார். அந்த நேரத்திலே நான் பூசைகளை முடித்தேன். ஆகவே அந்த நாட்களில் அங்கே ஆசாரியர்கள் பூசாரிகள் சொல்லுகின்ற சுலோகங்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன். அதை மனப்பாடம் செய்துதான் பூசையை முடிக்க வேண்டியதாக இருந்தது. அங்கே சொல்லப்படுகின்ற சுலோகங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்ததுதான் என்றால் எல்லோரும் எங்களுடைய உறவுகள். நீங்களும் ஆலயத்துக்கு சென்றிருப்பீர்கள், ஆலயத்திலே பூசாரிகள் சொல்கிற சுலோகத்தை கேட்டிருப்பீர்கள். தமிழ் ஆலயங்களில் பூசை முடிக்கின்ற தேவாலயத்திலே சமஸ்கிருதத்துக்கு என்ன வேலை? ஏன் சமஸ்கிருதத்திலே பூசையை முடிக்கின்றார்கள்? ஏனென்றால் நாங்கள் அந்த மொழி அறியாதவர்கள். அதனால் அந்த மொழியை அவர்கள் ஆதாயமாக வைத்து நாங்கள் தட்சணைகள், பணங்கள், பழம், வெற்றிலை விதமாக காரியங்களை கொடுக்கும் போது அவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்காக அவர்கள் எங்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். அவர்களும் வாழத்தான் வேண்டும். ஆனால் அவர்களுக்கு உண்மையாக இந்தியா தேசத்தில் இருக்கிற பிராமணர் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று தெரியும். ஏனென்றால் அவர்கள் அங்கே உச்சரிக்கிற சுலோகங்களும் அவருக்கு தெரியும். ஆனால் இலங்கை தேசத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வயிற்றுப்போக்குக்காக செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, மந்திரங்களும் தெரியாது. ஆனால் தெரிய வரும் எப்போதென்றால் பரிசுத்த வேதாகமத்தை தூக்கினால் மாத்திரம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
அங்கே சொல்லப்படுகிற சுலோகங்கள் நான் அதிக இடத்திலே சொல்லியிருக்கின்றேன். அங்கே பூசாரி அர்ச்சனை போடுகின்ற போது நீங்கள் உன்னிப்பாக கேட்க வேண்டும். நீங்கள் இனி போக வேண்டாம். ஆனால் இப்போது கோயில்களில் போய் பூசை முடிக்கும் போது பக்கத்தில் இருக்கின்ற பூசாரியின் பக்கத்தில் இருக்கிறவர்களும் கேளுங்க, இந்த சுலோகங்கள் தேவாலயத்தில் இப்போதும் உச்சரிக்கப்படுகிறதா என்று. ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்ராய நமக, ஓம் ஸ்ரீ கன்னிபுத்ராய நமக, ஓம் ஸ்ரீ வித்தசூலாய நமக, ஓம் ஸ்ரீ பஞ்சகாயாய நமக. இவ்விதமாக சுலோகங்களை உச்சரிப்பார்கள். நீங்கள் கேட்கவில்லை, போறவர்கள்ட்ட சொல்லுங்க இப்படி கேட்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க. இதற்குரிய அர்த்தம் என்னவென்றால், ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்ராய நமக என்றால் பிரம்மாவின் குமாரனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். அல்லேலூயா. அவர் பிரம்மாவின் குமாரனார், எங்களுடைய பிதாவின் குமாரனார். ஓம் ஸ்ரீ கன்னிபுத்ராய நமக, கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உம்மை நமஸ்கரிக்கிறேன். கன்னியின் வயிற்றில் யார் பிறந்தார்? சிவனா, முருகனா, பிள்ளையாரா? கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எங்களை நாங்கள் மாம்சம் உடையவர்களாக இருக்க, மாம்சத்தின் இரத்தத்தை உடையவர்களாக இருக்க, அவர் மாம்சத்தின் வெளிப்பட்டு எங்களை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனாக இருக்கின்றார். ஆகவேதான் பிரம்மபுத்ராய நமக, ஓம் ஸ்ரீ கன்னிசூத்ராய நமக, கண்ணியின் வயிற்றில் பிறந்தவரே உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ பஞ்சகாயாய நமக என்றால் என்ன? பஞ்சகாயாய நமக, 5 காயங்களை உடையவரே உம்மை நமஸ்கரிக்கிறேன். இது ஆலயத்தில் சொல்லப்படுகிறது. அது சமஸ்கிருதத்திலே சொல்லப்படுவதனால் எங்களுக்கு தெரியாது. அது கத்தரைத்தான் அங்கே போற்றுகிறார்கள். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆனால் உண்மையான பிராமணர்கள் அறிந்திருக்கிறார்கள். 5 காயங்களை உடையவரையும் நமஸ்கரிக்கிறேன். எங்களுக்காக அடிக்கப்பட்டவர் யார்? எங்களுக்காக ரத்தினம் சிந்தினவர் யார்? எங்களுக்காக முள்முடி தடிக்கப்பட்டவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஓம் ஸ்ரீ விருத்தசூலாய நமக என்றால் சிலுவை போன்ற மரத்திலே பலியானவரே உம்மை நமஸ்கரிக்கிறேன். அல்லேலூயா. சிலுவை போன்ற மரத்தில் பலியானவர் யார்? சிலுவையிலே பலியானவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அருமையான தேவஜனங்களே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. இந்த பரிசுத்த வேதாகம் கிறிஸ்தவருக்கு உரியது அல்ல. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மதம் என்று எதுவும் சொல்லப்படவில்லை. பரிசுத்த வேதாகமும் ஒரு பொதுவான நூல். உலக இரட்சகரவர் இந்த உலக ஜனங்கள் அனைவரையும் மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமும் இது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. கிறிஸ்தவர்கள் இதை எங்களுடைய வேதம் என்று சொல்லக்கூடாது. இது உலக ஜனங்கள் அனைவருக்காக கொடுக்கப்பட்ட வேதம். ஆனால் அவர்கள் இதனை ஒரு மத புத்தகம் அறியாதவர்கள் மத புத்தகம் என்று சொல்றார்கள். உலகத்திலே மதம் என்று எதுவும் இல்லை. மதம் யானைக்கு மாத்திரம்தான் பிடிக்கும். மதம் யானைக்கு மாத்திரம்தான் பிடிக்கும். அது பிடித்தால் என்ன செய்யும்? ஜனங்களை என்ன செய்யும்? துரத்த துடைக்கணும். அவ்விதமாக மதம் பிடிச்சவர்களாம் ஜாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை என்று பார்க்கிறார்கள். இந்த கிறிஸ்தவ மதம் அல்ல, மார்க்கம், வழி. நான் வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய ஒரு நல்ல மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இங்கே கிறிஸ்துவுக்குள் இந்த விக்கிரக வழிபாட்டில் வந்து இருக்கிறீர்கள், இந்து வழிபாட்டில் வந்து இருக்கிறீர்கள். கிறிஸ்தவ வழிபாடு ஒரு மதத்துக்குரிய வழிபாடு அல்ல, அது ஒரு மார்க்கம். எங்களை நல்வழிப்படுத்துகிறது. இந்த பூமியிலே சமாதானத்திலோடு வாழ்ந்து நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்று கற்பித்து கொடுக்கிற பரிசுத்த வேதாகமம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்து மதத்திலே பூசை முடித்து கொண்டிருந்து தேவாரம், திருப்புராணம், திருப்புகழ், பஞ்சபுராணங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தவன். அனைத்தும் தெரியும். இன்றைக்கும் படிக்க சொன்னால் படிப்பான். அதெல்லாம் மீட்டு பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. நாங்கள் மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நான் பிராந்தேசத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அங்கும் போய் என்ன செய்தேன்னா, அங்கேயும் தேவாலயங்கள், கோயில்கள் இருக்கின்றன. அங்கேயும் பூசை முடிச்சு கொண்டும் தேவார திருமுனை திராட்டுகளை பாடிக்கொண்டும் திரிந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்தது. ஏனென்றால்
தேவன் என்னை தொட வேண்டும். பவுலை எவ்விதமாக தொட்டார், சவுலாக இருக்கும்போது எவ்விதமாக தொட்டாரோ அவ்விதமாக பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்கிறார். வைராக்கியம், அவன் நியாயப்பிரமாண காலத்தில் வைராக்கியமாக இருந்தான் பவுல், அவன் சவுலாக இருக்கும்போது. அவ்விதமாக அவனை தொட்ட தேவன் என்னையும் தொட வேண்டும் என்று ஒரு உபத்திரவத்தின் பாதையில் அனுமதித்தார். அவனுக்கு கண்களை தெரியாமல் பண்ணினார். என்னை அங்கே பிராந்தேசத்தில் ஒரு குடிக்கு அடிமையாக்கி விட்டார். அவர் நோக்கம் பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நல்ல செழிப்பாக நல்லா வாழ்ந்து கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருந்து, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் நிமித்தமாக நான் அங்கே பிராந்தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தொலைக்காட்சியிலே அறிவிப்பாளராக இருந்தேன். சில மியூசிக் குறிப்புகளிலே அறிவிப்பாளராக இருக்கின்ற வேளையிலே அங்கும் நல்லா குடித்து கொண்டு குடிக்கு டோட்டலாக அடிமையாகிவிட்டேன். 3 மாத காலங்கள் எல்லா பக்கத்தாலையும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நான் மெட்ரோ போகிற வழியிலே கீழே படுத்து கிடப்பேன். பிளாட்ஃபார்மில் படுத்தினான் 3 மாதம். என்ன மைண்ட் மாறிட்டு குடிக்க அடிமை கொஞ்சம் கொஞ்சம் அது அதிகமாகி உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் என்னை விட்டு ஒதுக்கி விட்டார்கள், என்னை வெறுத்து விட்டார்கள், நண்பர்களாம் வெறுத்து விட்டார்கள். ஏன்? கர்த்தர் என்னை புலமிடுகிறார், என்னை உபத்திரவத்தின் பாதையில் வழி நடத்துகிறார். உளையான சேற்றிலும் மரண பள்ளத்தாக்கில் மீது தூக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த உளையான சேற்றிலே என்னை அனுமதித்திருந்தார். அங்கே பாருங்க, ஒருவனுக்கு கண் தெரிய பார்வை இல்லாத போது அங்கே கேட்கின்றார்கள், இது அவன் தாய் தகப்பன் செய்த குற்றமா இல்லை இவன் செய்த குற்றமா? தேவன் சொல்றார், இது அவன் செய்த குற்றமும் இல்லை, தாய் தகப்பன் செய்த குற்றமும் இல்லை, தேவ நம்ம மகிமைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. இவ்விதமாக நான் அந்த உளையான சேற்றில் மரணப்பள்ளத்தாக்கில் இருந்த நிமித்தமாக நான் எப்போது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டனோ அதன் பிற்பாடு அந்த பிராந்தேசத்திலே எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இதற்காக என்னை அனுமதித்தார். இவ்விதமாக இந்து வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வேளையில் எனக்கு வந்த அந்த போராட்ட நிமித்தமாக நான் குடிக்கு அடிமையாகி 3 மாதம் ரெயின்போர தண்டவான் இருந்திடம் தமிழ் பகுதி, தமிழர்கள் வாழும் பகுதி, தமிழ் கடைகள் இருக்கிற பகுதி, அதுக்கு மேலாக தான் அந்த மெட்ரோ போகும். அந்த மெட்ரோ கீழே நான் படுத்து கிடப்பேன். இவ்விதமாக படுத்து கிடக்கின்ற வேளையிலே என்னோட சரீரம் நாட்டம் எடுத்து விட்டது. அங்கே வீதியோரங்களில் சாப்பாடு கொடுப்பார்கள், செஞ்சிலுவை சங்கங்கள் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு, இனி பிரெஞ்சுக்காரர்கள் ரோட்டு வீதியை வழி போகும்போது அவர்களை பிச்சை எடுத்து அந்த பிச்சையை வாங்கி கொண்டு ஒரு 5 ரூபா கிடைச்சாலும் 5 யூரோ கிடைச்சாலும் போதும், அதுக்கு 3 பியர் வாங்கலாம். அந்த பியரை வாங்கி குடிச்சிட்டு அங்கே சாப்பாடுகள், அங்கே ரோட்டு வெளியே கொடுக்குற சாப்பாடுகள் வாங்கி சாப்பிட்டு 3 மாதம் விதமாக கழித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு போய்விட்டது. நான் அதை உணர்ந்தேன். ஏனென்றால் நான் வாந்தி எடுத்தால் எனக்கு சக்தி வரும். சக்தி வாந்தி வரும்போதோ இரத்தத்தோடு வாந்தி வரும். இந்த இருதயம் எல்லாம் நோகும், கடுமா நோக்கி கொண்டிருக்கும். அப்போ நான் புரிஞ்சு கொள்கிறேன், என்னுடைய எல்லாம் அவயவங்கள் இங்கே எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு, சரீரமெல்லாம் நாட்டம், இவ்விதமாக தாடி எல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருக்கும், உடுப்பெல்லாம் நாட்டம் எடுத்து இவ்விதமாக இருக்கின்ற வேளையிலே இந்த குடிக்காலத்தில் என்ன செய்தோம், இந்த குடித்து கொண்டிருக்கிற நாட்களிலே என்னுடைய அங்கே பிரான்சுக்கு போன உடனே எனக்கு விசா கிடைத்து விட்டது. அங்கே வதிப்பதற்குரிய விசா கிடைத்து அந்த விசாவையும் தொலைத்து விட்டேன். என்னட்டு ஒன்றுமில்லை, என்னுடைய ஒரு உடுப்போ அந்த போட்ட உடுப்போட இருக்கிற பேக் எல்லாம் தொலைத்து விட்டேன். வெறியில் யார் கொண்டு போனா வேறு கொண்டு போனா ஒன்றும் தெரியாது. அதே உடுப்போடு இருக்கிறேன். அது பார்த்தா அதை சகிக்க முடியாத உடுப்பு. இவ்விதமாக இருக்கின்ற வேளையில் யோசிக்கணும், இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, செத்துப்போம் என்றால் உறவுகளும் எல்லா தொடரையும் விட்டுத்தேன். என்னோட சரீரம் பாழாய் போய்விட்டது. இனி எனக்கு அங்கே வசிப்பதற்குரிய வதிவிடத்தையும் இல்லை, செத்துப்போம் என்று நான் ஒரு முடிவெடுத்தேன். வீதியோரங்களிலோ பஸ் அந்த வாகனங்கள் வழியோ விழுந்து சாகாமல் ஒரு மரத்தில் போய் தூக்கிட வேணும், ஜனங்களுக்கு தெரியாமல் தூக்கிட வேணும். அந்த தமிழ் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற தமிழ் கடையில் அங்கே போய் கயிறுகளை நான் தேடி எடுத்து விட்டு அதை தூக்கிடுவதற்கு ஆயத்தமாக்கி 12 மணிக்கு சாக வேண்டும் என்று ஒரு நாள் அந்த வீதியோரத்திலே இருக்கிறேன். 12 மணிக்கு சாக வேண்டும். 11 மணிக்கு மதியம் 12 மணிக்கு சாகும். 11 மணி காலத்துக்கு முன்பதாக அந்த வீதியோரமாக அப்போ அதுக்கு முதல் ஒரு பியரை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறேன். சாகும்போதா குடிச்சிட்டு சாகும் நல்லா என்று இருக்கிறேன். அந்த வீதி வழியாக ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் போவா. அவ
தமிழ் அம்மா, அவள் ஆத்ம ஆதாயம் செய்கிற தாய். அவருடைய பேர் பிரிட்ஜெட் அம்மா. அவள் நாள்தோறும் அந்த வீதி வழியாக போவா. அவள் என்ன கணக்கெடுக்க மாட்டாள். ஆனால் அன்று மாத்திரம் மரித்து விடலாம் என்ற ஒரு முடிவெடுத்த நேரத்தில் அந்த தாயார் போன தாயார் திரும்பி வந்து, என்ன தம்பி நீ விடத்திருக்கிறான்னு நான் அவருக்கு வெறியில் பேசுவேன், போதையில் பேசுவேன். நீ என்னது கேட்குறா, நீ போ உண்ட பாட்டுக்குன்னு அவன் வாயை முடித்து போயிட்டான். போய் என்ன செய்தான்டா, அவள் ஆத்மாதாயம் செய்கிற தாய் தானே. அவள் அந்த இருக்கிற இடம், நான் அந்த இருந்த இடத்துலேருந்து ஒரு 3 நிமிடம் நடையில் தான் அவளோட இடம் இருக்குது. அங்கே இன்னும் பொடியன்கள் இருக்கின்றார்கள், வாலிப பையன்கள் இருக்காங்க. அவங்களை அனுப்பி என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரை வீட்டை கொண்டு போய் என்ன செய்தாங்க என்றால், என்னை குளிப்பாட்டி, எனக்கு தாடி வலிச்சு, எனக்கு உடுப்பு மாற்றி, எனக்கு சாப்பாடு தந்து அன்பை காட்டினார்கள். 2 வார காலம் இவ்விதமாக அன்பை காட்டினார்கள். பாருங்க, மரித்து விடலாம், 12 மணிக்கு செத்து போய்விடலாம், இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று இருக்கின்றேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, என்ன சொல்லுகின்றது? உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்ஞான ஒளி. அல்லேலூயா. யோவான் 1 அதிகாரத்திலே 9 வசனத்திலே பார்க்கின்றோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தது ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவன் துன்மாக்கத்தில் சாகக்கூடாது, தேவனை அறியாமல் மரித்துவிடக்கூடாது என்பதற்காக வந்தவர். அவர் பிரகாசிக்கிறவர். அவ்விதமாக என்னுடைய மரித்து விடலாம் என்று இருந்த என்னுடைய வாழ்க்கையை, உளையான சேற்றிலும் மரண பள்ளத்தாக்கிலும் இருந்த என்ன வாழ்க்கையை தூக்கி எடுத்த தேவன். மரண பள்ளத்தாக்கில் நாம் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நாம் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறம்மை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறம்மை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. இவ்விதமாக மரித்து விடலாம் இருந்த என்னை உடையான சீற்றிலும் மரணப்பள்ளத்தாக்கிலும் இருந்த என்னை தூக்கின தேவன். தூக்கி அந்த தாயாரிடம் 2 வாரங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ தேவனை பற்றியோ எந்த வார்த்தையும் அவை சொல்லவில்லை. அந்த தாயார் எதுவும் சொல்லலை, அவ அன்பை காட்டினார். ஆனால் 2 வாரம் கழித்த விற்பாடு அவர்களெல்லாம் கூடி ஜெபிப்பார்கள். அங்கே இருக்கிற சகோதரர்களும் இன்னும் ஒரு ஊழியக்காரங்க கூடி ஜெயிப்பாங்க. நான் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், தந்திரமாக கீழிறங்கி அங்கே வீதியோரங்களில் யாரும் போராக்கிட்ட போய் காசை வாங்கி பிச்சை எடுத்து வீர குடிச்சது அப்பவும் வருவார். அப்பயும் வந்து வீர குடிச்சது நல்ல பிள்ளை மாதிரி மேலேறி அவங்களோட போய் கயப்பான். அவங்க மணக்கும்னு எனக்கு தெரியும், அவங்க புரிஞ்சு கொள்வாங்கன்னு தெரியும். ஆனால் அவர்களுக்கு என்னென்னா அதை குறித்து எதுவும் கேட்கல, அவங்க அதை குறித்து இருந்த கதையும் சொல்லலை, பேச்சும் சொல்லலை. பலவீனம் என்று அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். ஆனால் 2 வாரம் முடிந்த பிற்பாடு அந்த தாயார் என்ன செய்தார் என்றால், பரிசுத்த வேதாகமத்தை எனக்கு தூக்கி தந்தால் இதை நீ படிக்க வேண்டும். அந்த தாய் அன்புள்ள தாய் தான். அங்கே இந்த உறவுகள் அன்பானவர்கள். ஆனால் அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளத் தொடங்கினார். எவ்விதமாக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக வைராக்கியம் பாராட்டி அவ வைராக்கியமாக சொன்னோம். அவ்விதமாக அந்த தாயார் வேதத்தை கொடுத்து இதை நீ வாசிக்க வேண்டும். வேதத்தை தூக்கின உடனே எனக்கு ஆளுக. பரிசுத்த வேதாகமத்தை தூக்கினதால இந்த தாயுடைய அன்பை நினைச்சு நான் ஆளுக. முதல் யாருன்னு தெரியா, எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை, நான் எந்த உறவுமே இல்லை, என்னை எப்போதும் கண்டதும் இல்லை. அந்த வீதியோரங்களை போகிறது கண்டிருக்கிறேன். ஆனால் அந்த தாயாரின் மேல் அன்பு செலுத்து, அந்த அன்பு என்னை இதை தியானிக்க செய்தது. அதிகாரமாக சொன்னா, இதை படிக்கணும் என்று அதிகாரமாக சொன்னா. அப்போ அந்த அதிகாரம் கூட எனக்கு அன்பாக தென்பட்டது. உடனே
பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்க தொடங்கினேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குடியின் ஆவி உடனே எடுக்கப்பட்டு போனது. ஆமென், அல்லேலூயா. உடனே 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 அந்த இடத்திலே என்னை மாற்றினார். அவ்விதமாகத்தான் சத்தியத்தை மறுவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 பார்க்கும். சத்தியத்தை விசுவாசத்தோடு தூக்க வேண்டும், விசுவாசத்தோடு தியானிக்க வேண்டும். இதிலே ஒரு நம்பிக்கை வேணும். வாக்கு கொடுத்த தேவன் மாறாதவர் என்பது நம்பிக்கை வேண்டும். நம்புவதற்கு ஏதுமில்லாத என்றும் வாக்குத்தத்தை குறித்து நம்பிக்கையோடு ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை எங்களை வெட்கப்படுத்தாது, அந்த வார்த்தை எங்களை வெட்கப்படுத்தாது. அவ்விதமான சத்திய வேதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றும். இவ்விதமாக 2006 இந்த காரியம் நடக்கின்றது. எனக்கு 2006 ஆண்டில் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. 2007 ஊழியர் ஒருவர் அங்கே வந்து எங்களுக்காக ஜெபிக்கின்றவர். அவர் சொன்னார், நான் கர்த்தருக்குள்ளே அந்த 2007 கொஞ்சம் நேர்த்தியாக வந்துட்டு பரிசுத்த வேதாகமம் எல்லாம் தியானிப்பேன். நான் 7 மாத காலம், பெருமைக்காக 7 மாத காலம் சாப்பிடுவதும் வேதம் தியானிப்பதும் ஜெபிப்பதும், சாப்பிடுவது வேதம் தியானிப்பது ஜெபிப்பது, இந்த 7 மாத காலம் இதைத்தான் செய்து கொண்டிருந்தேன். அவ்விதமாக அதை பார்த்து அந்த போதகர் என்ன செய்தார் என்றால் எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார். ஏன்னா அவருக்கே போதிக்க தொடங்கிய நிற்பத்துக்கு வந்துட்டு போதகருக்கே போதிக்கிற நிலைமைக்கு இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லணும் அவர் உணர்ந்து கொண்டாரோ ஆவியானவர் இடைப்பட தொடங்கிதான் ஞானஸ்தானம் கொடுப்போம். 2007 ஞானஸ்தானம் கொடுத்து அவரோட உதவி ஊழியக்காராக 2016 வரைக்கும் அவரோட உதவி ஊழியக்காரராக இருந்து செயலாற்றினேன். அந்த சபையினுடைய பேர் ரட்சிப்பின் திருச்சபை. ஆனால் அங்கே சில குளறுபாடுகள் நடந்ததால் சபையை விட்டு நான் வந்து அவருடன் சொன்னேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் இனி சபைக்கு வருவேன், ஆனால் எங்களுடைய அன்பு இருக்கும் என்று சொல்லிவிட்டு இருக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆராதனைக்கு போகும். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிந்த நிரஞ்சன் போதகரை எல்லாருக்கும் தெரியும், இலங்கை தேசத்தில் இருக்கிறார். அவர் அந்த நாட்களில் பிராந்தேசத்துக்கு வந்திருந்து அன்றைய நாள் அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பும் இல்லை. ஆனால் அவர் எங்கே இருந்து என்னுடைய தொலைபேசி நம்பர் எடுத்தார் தெரியா. அந்த உடைந்து போயிருக்கிற நேரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இனி சபைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற அந்த இரவு அவர் என்னோட தொடர்பிலே வருகிறார். பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்றார். நீங்கள் யார் என்று கேட்ட, நான் நிரஞ்சன் போதகர் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய தொடர்பு எப்படி கிடைச்சோன்னா அவருக்கு லண்டனில் இருக்கிறார்கள் அவங்க இது சொன்னார். ஆனால் அவர் சொன்னார், என்னை ஆவியானவர் இங்கே கொண்டு வந்தார், ஆவியானவர் உங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னார். ஆகவே அவ்விதமாக ஆவியான உணர்த்திக்கப்பட்டு இந்த பிரச்சனையை சொன்னது அவர் அடுத்த நாள் திங்கட்கிழமை வீட்டுக்கு வந்து கதைத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாட்சதுர சுவிசேஷ சபைக்கு என்னை ஊழியராக அபிஷேகம் பண்ணி இன்று வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இவைதான் அதிக சாட்சி இருக்கின்றது, ஆனால் சொல்ல நேரம் காணாது. இன்னும் வார்த்தைக்கு போகவில்லை. சுருக்கமாக சில காரியங்களை வார்த்தைக்கு நேராக நாங்கள் பார்க்க போகின்றோம். வார்த்தை மூலமாக தேவன் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் நாங்கள் சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஏன் பதில் வரவில்லை? ஏன் பதில் வரவில்லை என்றால் ஜெபத்திற்கென்று ஒழுங்கு இருக்கின்றது. இவ்விதமாக ஜெபித்தால் தான் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆகவே இவ்விதமாக ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகும் 7 எடுத்து தியானிக்க போகிறோம். 2 நாளாகவும் 7 எடுத்தார்கள் வாசிங்க. 2 நாளாகும் 7 அல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் இந்த ஜெபத்தின் மூலமாக இவற்றை கற்றுக்கொண்டு போகிறோமோ அவற்றை
ஆவியானவர் திருவுளம் பற்றும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்தியத்தை கேட்கின்ற போது நாங்கள் ஜெபத்திலே எவ்விதமாக வாழ வேண்டும், ஜெபத்திலே எவ்விதமாக எங்களை நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும் என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இனிமேல் உணர்வடையத்தக்கதாகவும் அடியனையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், என்னை முதல் நான் நிதானிக்கவும், எனக்கு நான் முதலாவது வேதத்தை போதித்து அதற்குள்ளே நான் நிறைவாகவாக வந்து மற்ற பிள்ளைகளும் நிறைவாகத்தக்கதாக வார்த்தைக்குள்ளே அவர்கள் தங்களை அபியாசப்படுத்தத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், எங்கள் செவிகளை சாய்க்கிறோம், எங்கள் இதயங்களை நேராக்கிறோம், எங்களை முற்றுமுழுதாக உமது பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கப்படவில்லை. தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசங்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், ஜனங்களுக்குள் விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் இன்னும் எழும்பவில்லை. ஆனால் ஆதி காலத்தில் எழுப்புதல் உண்டானது. இந்த இந்தியா தேசத்திலும் சரி, இந்தியா தேசத்தில் அந்த காலங்களில் சுவிசேஷம் வெளியரங்கமாக நடந்தது, மெரினா பீச்சில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு நடத்த முடியாத காரியம் என்ன? ஏன் நடத்த முடியவில்லை? எங்களுடைய ஜெபத்திலே குறைவு இருக்கின்றது, எங்கள் ஜெபத்திலே குறைவு இருக்கின்றது. ஆகவே அது அந்த காலங்களில் அதெல்லாம் நடந்தது. ஏன் பிராந்தேசத்திலும் கூட சுனாமி கொரோனாவுக்கு முதல் 62 தமிழ் சபைகள் என்று இன்றைக்கு 42 மாற்றப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன? நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜபிக்கவில்லை. தாழ்த்தி ஜபித்திருந்தால் ஜனங்கள் மனம் திரும்பிப்பார்கள், ஒரு எழுப்புதல் காணப்பட்டிருக்கும். இன்றைக்கு சபைகளிலே ஜனங்கள் ஆத்மாக்கள் அதிகமாக இருந்திருப்பார்கள். ஆகவே இன்று வசனம் சொல்லுக, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் யார்? எங்களை சொல்லுகிறார். நாங்கள் எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான், ஆனாலும் நாங்களும் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு அவர்களோடு பிரஜாதியான எங்களை தேடி வந்திருக்கின்றார். ஆகவே நாங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவருடைய குமாரனும் அவருடைய குமாரத்திகளுமாக இருக்கின்றோம். அவ்விதமான பிள்ளைகள்லாம் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் முதலாவது எங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்மை இல்லாத ஜெபத்தினால் தான் தேசத்திலே எழுப்புதல் வரவில்லை. எங்களுக்கு அந்த ஜெபத்திலே விடுதலை கிடைக்கவில்லை. எங்களுக்காக ஜெபித்தும் இன்னும் பலன் இல்லை. காரணம் என்ன? எங்களை நாங்கள் தாழ்த்தவில்லை. தாழ்த்தாததைத்தான் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றமும் இல்லை. நாங்கள் எங்களை உயர்த்துகிறோம். தேவன் என்ன சொல்லுகின்றார்? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், தன்னை உயர்த்துகிறவனையோ தாழ்த்துகிறார். அல்லேலூயா. ஆகவே முற்றும் முழுதாக நான் பாவி. அங்கே லூக்காவின் புத்தகத்திலே பார்ப்போமானால் 8ஆம் அதிகாரத்திலே தான் பார்ப்போம். லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமே. தொடர்ந்து வாசம். விபச்சாரக்காரர் இல்லாததினால் உண்மை பாருங்க, இங்க பாருங்க என்ன அந்த அவன் 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போறாங்க. இன்றைக்கு நம்மளை போல நிறைய பேர் வந்திருக்கோம், நாங்களும் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம், தேவதாச சமூகத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அந்த பரிசேயன் நின்று அவன் செய்கின்ற தான தர்மங்களை குறித்து மேன்மை பாராட்டுவது மட்டுமல்ல, பக்கத்தில் சகோதரனையே குற்றப்படுத்துகிறான். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே குற்றங்கள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு எதிராக யார் சகோதரனோ சகோதரியோ தப்பு செய்தாலும், எங்களுக்கு எதிராக காரியம் செய்தாலும் நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். மன்னித்து விட்டு தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபித்தால் தான் ஜெபம் கேட்கப்படும். ஏனென்றால் எங்களுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரிக்கிற தருவாயிலும் கூட பிதாவே இவர்கள் செய்வதறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவில் இந்த சிந்தையே எங்களிலும் இருக்க வேண்டும்.
அப்ப இயேசு கிறிஸ்து விதமாக மன்னித்தாரோ நாங்களும் மன்னிக்க வேண்டும். அவ்விதமாக மன்னிக்கும் போதுதான் பிதா எங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். ஆமென். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, எங்களுடைய சபையிலே நாங்கள் வந்து கூடியிருக்கும் போது எங்களுக்குள்ள ஒருமனப்பாட்டை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஒருவனை குறித்த பொறாமை, ஒருவனை குறித்த குற்றம், ஒருவனை குறித்த அவர்தான வார்த்தை, எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. நாங்கள் தேவ சமூகத்திலே குழந்தைகளைப் போல வஞ்சகம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இங்க பாருங்க, 2 பேரும் தேவ சமூகத்துக்கு வந்து என்ன செய்யறான்? பரிசேயன் தன்னை உயர்த்துறான். ஆயக்காரனும் என்ன செய்கின்றான்? வானத்துக்கும் கண்களை ஏறெடுக்க துடியாமல், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும். அல்லேலூயா. வானத்துக்கும் கண்களை ஏறெடுக்க துடியல. ஏனென்றால் அவன் பாவி என்பதை நாங்கள் முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் பாவி இல்லை, மற்றவர்கள் பாவி என்று நாங்கள் எங்களை நீதிமான்களாக காட்ட முடியாது. பூமியில் யாரும் ஒருவனும் நீதிமான்கள் அல்ல. அப்ப நாங்கள் நீதிமான்கள் அல்ல. ஆகவே அருமையான தேவஜனங்கள், உங்களை குற்றப்படுத்துவதற்காக, உங்களை குறை சொல்வதற்காக நான் வரவில்லை. நாங்கள் உணர்ந்தவர்களாக ஜெபத்திலே எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக தேவ ஆவியானவர் உணர்த்தி வைக்கிறார். நேற்று அங்கே எடுத்த செய்தியின் போது அங்கே வார்த்தைக்குள் வாழ்வு, வார்த்தைக்குள் பிரகாசம் என்ற செய்தியை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு உங்களிடத்தில் ஜெபத்தை குறித்து தேவன் கொடுக்கிறார். ஆகவே அருமையான தேவஜனங்களே, நாங்கள் மற்றவர்கள் குறையில்லாமல் எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும். நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தில், ஏதோ ஒரு எங்களை அறியாமலே நாங்கள் சிலவரை தப்பிதங்களை விட்டிருக்கலாம். ஆவி, ஆத்மா, சரீரம், சொல், செயல், சிந்தனை, இந்த காரியங்களிலே நாங்கள் அறியாமல் ஒருவனை குறித்த ஒரு பிரியமில்லாத வார்த்தையை சொன்னாலே அது பாவம் தான். ஆகவேதான் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கிற வாயால ஒருவனை சபிக்க கூடாது. துதிக்கிற வாயால அவதூறான வார்த்தையிலே பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையிலே பேசக்கூடாது. நாங்கள் துதிக்கிற, நாங்கள் ஜெபிக்கிற, நாங்கள் மற்றவரை குறித்த குற்றம் குறை எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது. எல்லாரும் அவர் தேவன் பட்சபாதம் பார்க்காமல் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வருஷிக்க பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார், எல்லாரையும் போஷிக்கிறார். அவர் பார்க்கிறாரா? இவன் என்னை தேடவில்லை, இவன் என்னை நோக்கி பார்க்கல, அப்படி பார்க்கலையே. அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் ஒரு நாள் மனம் திரும்புவான் என்ற கடைசி காலங்களில் இளைஞர் மேலும் முதியர் மேலும் என்ன ஆவியூற்றுவேன், மாமிசமான யாவர் மேலும் என்ன ஆவியூற்றுவேன் சொல்லுகிறார். ஒரு நாள் ரட்சிக்கப்படுகிற காலம் வரும். அதற்காக தேவன் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் இருந்தும் தேவன் பொறுமையாக இருக்கிறான்னு நாங்கள் அசட்டை பண்ணுவோமானால் பரிதவிக்கப்பட வேண்டியவர்கள் ஆகிடுவோம். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, ஜெபத்திலே முதலாவது நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும். ஆகவே நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். இந்த பரிசேயன் மாதிரி அல்ல, ஆயக்காரன் போல் எங்களை தாழ்த்தும் போது அந்த ஜெபம் பலனுள்ள கிரியை செய்கிற எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஜெபமாக அது இருக்கின்றது. அல்லேலூயா. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டிய ஜெபம் பண்ண வேண்டிய விதம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். போதும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வசனத்திலே உங்களுக்கு ஒரு சிந்தனை வரவில்லையா? அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்ப தேவன் பரிசுத்தர் இல்லையா? அப்பேன் இந்த வசனத்தை இங்கே எழுதியிருக்கிறார்கள். படிக்கிறோம், பரிசுத்தர் பரிசுத்தர் என்றெல்லாம் படிக்கிறோம், பரிசுத்த தேவன் நீர் என்று படிக்கிறோம். அப்ப இப்ப நாங்கள் இந்த இடத்துல உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஏன் சொல்லியிருக்கு? அவர் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறாரா? அவர் பரிசுத்தர் என்பவருடைய நாங்கள் இங்கே வந்து துதிக்கிறோம். துதிக்கிற போது நீ பரிசுத்தப்படுவதாக என்ன? அவர் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார், பாவியா இருக்கிறார் இல்லையே. எங்கள் நிமித்தமாக அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா.
எங்கள் நிமித்தமாக ஆண்டவரை நாங்கள் பாவியானவர் கெட்டவர்கள் எங்கள் துன்மாக்கமாய் வாழ்கிற எங்கள் மூலமாக உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் பரிசுத்த, இந்த வார்த்தையிலே நீங்கள் அவதானமாக இருக்கணும். அவர் பரிசுத்தம் இல்லாதவர் அல்ல. எங்கள் நிமித்தமாக, அது எழுத்து பிள்ளையோ இன்னும் தெரியல, நீங்கள் ஜெப பண்ண வேண்டிய விதமாவது பரமனுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏன்னா அவர் பரிசுத்தம் இல்லாமல் இல்லையே, எங்கள் மூலமாக அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராட்சியம். ஓகே, இது போதும். ஆகவே ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன? நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்கள் நிமித்தமாக உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தம் ஆவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் பரமண்டலத்தில் என்ன செய்யப்படுகிறது? பரமண்டலத்திலே என்ன செய்யப்படுகிறது? என்னையா? அங்கே கேருமீன்கள் சீராமீன்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்கின்றது. அதான் சித்தம். அதைத்தான் நாங்களும் இங்கே செய்கிறோம். அப்ப அந்த பரமண்டலத்திற்கிற தகப்பனை அவர்கள் துதிக்கும் போது அவர்கள் எவ்விதமாக பரிசுத்தவான்களாக துதிக்கிறார்களோ அவ்விதமாக நாங்களும் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய்ந்து முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் பக்தியும் புத்தியும் உள்ள பரிசுத்தமுள்ள ஆராதனை அவருக்கு செய்ய வேண்டும். பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்தில் பரிசுத்தமாக தொழுது கொள்கிறார்கள், அவ்விதமாக நாங்களும் பூமியிலே தொழுது கொள்ள வேண்டும். எவ்விதமாக பரிசுத்தமாக தொழுது கொள்ளலாம்? மற்றவன் பேர் குறையில்லாமல் எங்களுக்குள்ள ஒருமனத்தை ஏற்படுத்தி துதிக்கும் போது அந்த பரிசுத்தமான துதி தேவன் அங்கீகரிக்கிறார். எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்த முடியாது, கர்த்தர் தான் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். லேவியர் ஆகமத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். லேவியர், ஓகே, தேவையில்லை, நேரம் காலம் இருக்க நான் பார்த்து கொண்டிருக்க இன்னும் சொற்ப வேளையிலே முடிக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை பார்த்தோம். ஜெபத்தின் நேரத்தின் ஒழுங்குகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஜெபத்தின் ஒழுங்குகள் விதத்தை பார்த்தோம். நேரத்தின் ஒழுங்குகள். தானியேல் 3 வேளை ஜெபித்தான். அவன் ஜெபிக்க முன்னமே அவனுக்கு கட்டளை வெளிப்பட்டது. பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பவே கட்டளை வெளிப்பட்டது. ஆகவே இவ்விதமாக இந்த ஒழுங்கின் கிரமமாக ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபங்களுக்கு கட்டளை வெளிப்படும். முதலாவது மாற்கு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஜெபிக்கும் நேரத்தின் ஒழுங்குகள். அல்லேலூயா. மார்க்கின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவர் அதிகாலையில் இருட்டில் எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். யார்? இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எங்களுக்கு வந்த எங்களுக்காக மீட்பதற்காக மாத்திரமல்ல, எங்களுக்கு எவ்விதமாக வழிபட வேண்டும், எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும், எவ்விதமாக துதிக்க வேண்டும் என்று கற்பித்திருக்கிறார். அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆகவேதான் ஒரு நல்ல போதகர். இப்ப இங்கு இயேசு கிறிஸ்து என்ன காதிருக்கிறார்? அவர் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய்
ஏன் வனாந்தரத்துக்கு போறான் என்றால் ஒரு தொந்தரவில்லாத இடம். ஆகவே நாங்களும் என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒரு ஜெப இடத்தை ஏற்படுத்தலாம். வீட்டில் இடம் காணாவிட்டாலும் நாங்கள் எங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதிலே ஜெபிக்கும் போதோ, ஏனென்றால் நாங்கள் ஜெபிப்பதன் மூலமாய் மற்றவர்களுக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, எங்களுக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் படுத்து ஜெபிக்கிறோமா என்றால் இங்கே சுற்றியுள்ள ஜனங்கள் அவர்கள் தேவனை அறியாத ஜனங்களாக இருந்தால், அவர்களுக்கு இடையூறா இருக்குமா இருந்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏனென்றால் மற்றவன் எங்கள் நிமித்தமாக விசனம் அடையக்கூடாது. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அன்பான காரியங்களை செய்ய வேண்டும். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் வருவதற்கு நாங்கள் போராட்டமுள்ள ஜெபம் செய்யத்தான் வேண்டும். சபை என்று வரும்போது, சபையிலே ஜெபிக்கும் போது பக்கத்திலே அயலில் இருக்கிறவர்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் ஆனால் நாங்கள் வீட்டிலே ஜெபிக்கும் போதோ துதிக்கும் போதோ மற்ற பக்கத்தாக்களுக்கு தொந்தரவில்லாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்கள் மூலமாக அவங்களுக்கு இடையூறு வராதபடிக்கு இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்றால் எந்த நேரத்திலும் நான் 34ஆம் அதிகாரம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் சொல்லுவேன். அப்போ எந்த நேரம் துதிக்கிறென்றால் வேலை செய்கிற இடத்தை துதிக்கலாம், தூங்குகிற இடத்தை துதிக்கலாம், போக்குவரத்தில் எவ்விதமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய் தந்தான் துதிக்க வேண்டும் என உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கலாம். ஜெபிக்கும் போது உள்ளத்திலிருந்து துதிக்கலாம், மனதிலே இருந்து துதிக்கலாம், ஜெபிக்கலாம். எங்கள் ஜெபம் தேவன் கேட்பார். ஏனென்றால் மனிதர் முகத்தை பார்க்கல, அவர் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே அருமையான தேவ ஜனங்களை ஜெபிக்கும் போது நாங்கள் எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இவர் என்ன சொல்கின்றார், அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபித்தார். அவ்விதமாக நாங்கள் அதிகாலை இருட்டோடு என்றால் காலை வருவதற்கு முன்பாக இருட்டிலே, இங்கே 5 மணிக்கு இருட்டு படுகிறது, இன்றைக்கு இருட்டாக இருக்கின்றது, அந்த நேரத்தில் எழுப்பி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர் காட்டு கொடுத்திருக்கிறார். அன்றைய நாளுக்காக, இந்த நாளை நீ கொடுத்தீரே உமக்கு நன்றி, இந்த நாளில் எனக்கு ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி, உயிரோடு காத்து ஆண்டவரை தூக்கத்தில் எதுவும் நடந்து விடாதபடிக்கு, எந்த ஆபத்து மோசங்களும் நேர்ந்து விடாதபடிக்கு புதிய ஜீவனை கொடுத்து புதிய கிருபைக்குள்ளாக என்னை கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று அந்த அதிகாலையிலே அன்றைய நாளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அவ்விதமாக நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க. அடுத்த ஜெபமாக சாயங்கால ஜெபம், அதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். வார்த்தைக்கு நேராக மத்தியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், மத்தியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லேலூயா. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையில் இருந்தார். நாங்கள் இன்றைக்கு என்னென்றால் தனித்திருக்கிற ஜெபத்திலே கூட்டாகவும் ஜெபிக்க வேண்டும், சபையாகவும் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாகவும் ஜெபிக்க வேண்டும், தனியாகவும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே பலதரப்பட்ட ஜெபம் இருக்கு. நான் குடும்பமாக மாத்திரமில்லை, சபையிலே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜெபித்து போட்டு போறோம் இல்லை, நாள்தோறும் நாங்கள் தனி ஜெபம் எடுக்க வேண்டும். தனி ஜெபம் எடுக்க விதமாக அவர் பாருங்க, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டவர் தனித்து. இன்றைக்கு எங்கள் வீட்டில் அதிக பேர் இருக்கிறார்களா, குடும்பமாக இருக்கிறார், அவர்களை விட்டு அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து தனியாக நானும் தேவனும் பேச வேண்டும். ஜெபம் என்பது என்ன? தேவனோடு நாங்கள் பேசுவது. வேத வாசிப்பு என்பது தேவன் எங்களோடு பேசுவது. ஆகவே ஜெபத்திலே நாங்கள் அவரோடு தொடர்பு கொள்கிறோம், உரையாடுகிறோம், அதுதான் ஜெபம். ஆகவே நாங்கள் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். மற்றவர்கள் சத்தம் போடும்போது, மற்றவர்கள் எங்களை வேறு காரியங்கள் செய்யும்போது அந்த ஜெபம் எங்களை தடை செய்யும்.
இன்றைக்கு இன்னும் ஒரு காரியத்தில் எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு தடைகள் என்னென்றால், எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராடும். நாங்கள் என்ன செய்கிறோம்? என்னுடைய சகோதரனை நாங்கள் கடித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஊழியர்களை நாங்கள் இன்னும் துன்பப்படுத்துகிறோம். என்னுடைய மனைவியை நான் துன்பப்படுத்துகிறேன். எங்களுக்குள்ளே நண்பர்களுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வெளியிலே பார்க்க போனால் அடிபுடிகள், குத்து வெட்டு. அப்போ மனுஷன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு எங்களுக்குள்ளே நாங்கள் போராடக்கூடாது. அங்கே சொல்லுங்க, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? அப்ப நாங்கள் எங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்க கூடாது. எங்கள் உறவுகளோடு நாங்கள் போராடி கொண்டிருக்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எங்களுக்குள்ளே போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டத்தில் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படியாத படிக்கு அடைபட்டிருக்கிற அந்த அந்தகார லோகாதிபதிகளோடு தான் எங்களுக்கு போராட்டம். பிசாசு கேத்தின்று தேவனுக்கு இடம் கொடுக்கும் போது நாங்கள் எடுக்கிற ஜெபம் தூபகலசத்திலே கொண்டு சேர்க்கப்படும். ஆகவே இந்த ஜெபங்கள் போக முடியாத படிக்கு தடைக்கு காரணம் என்ன? நாங்கள் அந்த வஞ்சித்து வைத்திருக்கிற, வானமண்டத்தை அடைத்து வைத்திருக்கிற அந்த சத்ருவானோடு போராடி ஜபிக்க வேண்டும். அந்த ஜபம் தேவ கலசத்திலே சேர்க்கப்படும். தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா, மாலை பனி போல் என் கைகளை உயர்த்தினோமையா, உம்மை நோக்கி கதறுகிறோம் விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறோம் விரைவாய் உதவி செய்யும். அவ்விதமாக எங்கள் ஜபங்கள் தூப கலசத்திலே போய் சேர்வதற்கு வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட வேண்டும். அவ்விதமாக ஜெபிக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்ன காட்டுகிறார்? அதிகாலை இருட்டோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக சாயங்காலத்தில் ஜெபிக்க வேண்டும். அங்கே பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் பலனுள்ள ஜெபம். நடுராத்திரியிலே ஜெபித்த போது அங்கே அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அது எதற்காக நீங்கள் பிறகு வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பார்த்தா தெரியும். அங்கே 25ஆம் வசனம் சொல்ல, அவர்கள் சிறையில் இருந்தபோது தேவனை நோக்கி துதித்தார்கள். அப்பொழுது சிறை கதவுகள் அதிர்ந்தன, கட்டப்பட்ட ஒரு கை விலங்கு எல்லாம் அவுக்கப்பட்டது. ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, இவ்விதமாக 3 வேளை ஜெபிக்கும் போதும் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சிறை மாறும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சிறைகளுக்குள்ளே, சிறை என்றால் ஜெயிலில் அடைத்தா மட்டும் சிறையில் இல்லை, வியாதியோடு இருந்தாலும் ஒரு சிறைதான், கடன் பாரத்தோடு இருந்தாலும் ஒரு சிறைதான், எங்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக நடக்க முடியாவிட்டாலும் சிறைதான். ஒரு பிடிக்குள்ளே இருக்கிறோம், ஒரு பிடிக்குள்ளே இருக்கிறோம். நாங்கள் போராடி ஜபிக்க வேண்டும். அந்த கலிலியா கடலோரமாக இந்த ஜனங்கள் பிடிக்குள்ளே, பிசாசின் கட்டுக்குள்ளே இருந்தார்கள், சத்தியத்தை அறிந்தார்கள். தேவன் அங்கே அந்த கலிலியா கடலோரமாக போன போது சத்தியத்தை போதித்தார்கள். அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இருளில் இந்த ஜனங்கள் விடிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவ்விதமாக நாங்களும் போராடி ஜபிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் சிறைகள் மாறும். நடுராத்திரியிலே ஜெபிக்க வேண்டும். இவ்விதமாகத்தான் தாவீது ஜெபித்திருப்பான். 3 வேளை ஜெபித்தான். அவன் எவ்விதமாக அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்திருப்பான், அங்கே சாயங்காலத்திலே ஜெபித்திருப்பான், நடுச்சாமத்திலே ஜெபித்திருப்பான். அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜெபமாக இருந்தது, தேவன் விரும்பத்தக்க ஜெபமாக இருந்தது. அதனால் பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள முன்பே உன் கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, நாங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு ஒழுங்கை வைத்திருக்க வேண்டும். ஏனோ தான் ஒன்று ஜெபிக்கக்கூடாது. ஜெபிக்க வேண்டிய முறைகளை நாங்கள் பார்த்திருக்கோம். முதலாவது எங்களை தாழ்த்த வேண்டும். மற்றொரு பேர் குறையில்லாமல் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை பார்த்தோம். இப்போது ஜெபம் பண்ண வேண்டிய நேரங்களை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு நேரத்தில் வாசல் முடிக்கணும். அடுத்ததாக பார்க்க போகின்றோம் விசுவாசம் உள்ள ஜெபம்.
விசுவாசம் உள்ள ஜெபம். நான் சுருக்கமாக சொல்லும், வசனம் பார்க்க வேண்டாம். அங்கே விசுவாசம் உள்ள ஜெபம் என்றால், நீங்கள் மழையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அந்த விசுவாசம் என்ன செய்யும்? அந்த விசுவாசம் உங்களோட வாக்கில் இருக்கிற மலை போல பிரச்சனைகள், அதான் அந்த மலை. உங்கள் வாக்கில் இருக்கிற பிரச்சனைகள் மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போனால் அது போகும். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? விசுவாசம் உங்களுக்கு எப்படி வரப்போகுது சொல்லுங்க பாப்போம். விசுவாசம் எப்படி வரும்? பாசறையா போதிச்சிருப்பார். எங்க பாசறையா கால நாளே கால கீழே வெளியே போயிட்டாரா? பாசறையா போதிச்சிருப்பார். ஆனால் நீங்க மறந்து போயிட்டீர்கள். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப தேவனுடைய வசனம் உங்கள்கிட்ட இருந்தால்தான் நீங்கள் ஜெபித்தாலும் கேட்கப்படும், உங்களுடைய ஜெபம் விடுதலை கிடைக்கும். வார்த்தை இல்லாமல் நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தை இருக்கணும், உள்ளத்திலே வார்த்தை இருக்க வேண்டும். வார்த்தை இருந்து வார்த்தையை வைத்துத்தான் நாங்கள் ஜெபிக்க முடியும். வார்த்தை இல்லாமல் ஜெபிக்க முடியாது. வார்த்தை ஆகிய இயேசு எங்களுக்குள்ள இருந்தால்தான் நாங்கள் சொல்லப்பட்ட விதத்தின்படி ஜெபிப்போம். முதலாவது ஜெபிக்கும் போது அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசித்து மலையை பார்த்து பேர்ந்து போன்றால் அது சமுத்திரத்திலே எங்களுடைய பிரச்சனைகள் தள்ளுண்டு போகும். எங்களை விட்டு எங்களுடைய பிரச்சனைகள் மாறும். எங்களுடைய கடன் பிரச்சனைகள், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய பாரம், பிள்ளைகளுடைய வேலை பிரச்சனை, பிள்ளைகளுடைய படிப்பு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஞானம் தெளிந்த புத்தியை கொடுக்கிற கர்த்தரை நோக்கி அவருடைய பாதத்தில் ஜெபத்தினால் காத்திருப்போமானால் விசுவாசம் உங்களை வர்த்திக்கும். ஆமென். அடுத்தது ஊக்கமான ஜெபம். ஊக்கமான ஜெபத்தை பார்த்தோமானால் அங்கே பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். இருந்தபோது அவர்களுக்காக சபையார், அங்கே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீர்களான தெரியும். சபையார் அவர்களுக்காக ஜெபித்த போது, அந்த சிறையில் இந்த பேதுருக்காக ஜெபித்த போது அவன் விடுதலையாகி எங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அங்கே வருகின்றான். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டிய விதத்தை பார்த்திருக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? முதல், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். யாருக்காக? சபையாருக்காக, ஊழியர்களுக்காக. ஒரு சபையில் ஒருவருக்கு வியாதி வந்துட்டார், இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரோ, வைத்தியசாலை அனுமதிக்கப்படுகிறார், சபையாரா ஊக்கமாக ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவனை சிறையிலிருந்து மீட்டுக் கொண்டு வரும், அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டுக் கொண்டு வரும். சபையாராக உங்களுடைய பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இனி வருகின்ற காலம் பொல்லாத காலம், கலியுக காலம். இனியும் இந்த பூமியில் என்ன நடக்கும் என்று தெரியாது. இன்றைக்கு இங்கே கொரோனா வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது 2020ஆம் ஆண்டு வந்தது. 2020 ஆரம்பத்தில். ஆனால் 2019ஆம் ஆண்டிலே 11ஆம் 12ஆம் மாதம், ஏன் 2020ஆம் ஆண்டு நியூ இயர் ஆராதனையிலும் கூட அந்த 2 மாதங்கள் தேவன் தொடர்ச்சியாக எச்சரித்தார், அடியனை கொண்டு பூமியிலே ஒரு அனர்த்தம் வரப்போகிறது, ஒரு அழிவு வரப்போகிறது. ஆகவே அந்த ஜனங்களுக்கு புத்தி சொல்லு என்று தேவன் உணர்த்தி கொண்டிருந்தார். நீங்கள் யூடியூப்பிலே ஜீசஸ் லைவ் கோட்டிவ் என்ற சேனலை அடித்து பார்ப்பீர்களானால், என்னுடைய டிவி சேனலை அடித்து பார்ப்பீர்களானால் அதிலே அந்த செய்தி இருக்கின்றது. ஆகவே தேவன், ஆனால் இன்றைக்கு அதிக தீர்க்கதரிசிகள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் சொல்லுகிற தவறோ எனக்கு தெரியல, வேதத்தில் சொல்லப்பட்டதை 100 வருடத்துக்கு முதல் சொல்லி பிரயோஜனம் இல்லை, 5 வருடங்களுக்கு முதல் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நடக்க போகிற நேரத்திலே சொல்லினா தான் தரிசனம். ஆகவே 2020ஆம் ஆண்டு வரப்போது, 2019 11ஆம் 12ஆம் மாதத்தில் தேவன் அடியோனை கொண்டு உணர்த்தி வைத்தார், என்ன தேசத்திலே ஒரு அழிவு வரப்போகுது. அதை குறித்த செய்திகள் யூடியூப்பில் இருக்கின்றது. அந்த செய்தி மூலமாகத்தான் இன்றைக்கு அதிக தேவ பிள்ளைகள், அதிக போதகர்கள் என்னோடு தொடர்பில் இருக்கின்றார்கள். தேவன் அதை செய்ததுக்காக தேவனை சோத்தரிக்கிறேன். என்னுடைய எதுவும் அல்ல, தேவன் வெளிப்படும். ஆகையால் இப்போது என்ன, இனியும் ஒரு காலம் வரப்போகின்றது. லூக்காவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லும், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற வேலுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்கள் என்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. ஆகவே எந்நேரமும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இங்கே 3 தரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்கள்
உங்களுக்கு என்ன நேரம் கிடைக்கும் அந்த நேரமெல்லாம் ஜெபியுங்க. ஏனென்றால் தேவனுடைய வருகை இப்போது வரும் என்று தெரியாது. மணவாளன் வருகைக்கு எதிர்கொண்டு போக நீங்கள் ஆயத்தமுள்ளவராக காணப்பட வேண்டும். அதற்கிடையில் என்ன அழிவுகள், யுத்தங்கள், போராட்டங்கள் வந்தாலும், இன்றைக்கு பாருங்கள், கொரோனா வந்து எத்தனையோ எல்லா இடங்களையும் அழிவு வந்து விட்டது. இனியும் மனம் திரும்பாவிட்டால் அழிவை சந்தித்துக் கொண்டிருப்போம். ஏனென்றால் எந்த இதிகாசங்களிலோ, எந்த புராணங்களிலோ, எந்த கதை புத்தகங்களிலோ சொல்லப்படாத காரியத்தை தேவன் எங்களுக்கு எச்சரிப்பாக எழுதிவிட்டிருக்கிறார். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆணுக்கான் பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்யும் காலம் வரும். இவை அனைத்தும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு திறப்பிலே நின்று எங்களை மீட்க வேண்டும், பிறரையும் மீட்க வேண்டும். பாருங்கள், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்யும் காலம் என்பது இப்போது ஐரோப்பா தேசத்தில் எல்லாரும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது எந்த புத்தகமும் சொல்லப்படவில்லை, பரிசுத்த வேதாகம் ஒன்றை சொல்லியிருக்கின்றது. ஆகவேதான் இது சத்திய வேதம், ஆகவேதான் இது ஜீவனுள்ள வேதம், ஆகவேதான் உண்மை உள்ள வேதம். இந்த வேதம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வேதம். ஆகவே இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். ஜெபத்தோடு நாங்கள் முடிக்கப் போகின்றோம். அல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி தகப்பனே. யாவரும் எழுந்திருப்போம். ஜெப சிந்தியோடு அல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவர். எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம், நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆளுகை செய்யும். எல்லோரும் வாய்களை திறந்து ஒப்புக் கொடுத்து படிங்க. வாய்களை திறந்து படிங்க. பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எம்மாற்ற ஆனவரே, ஓ ஆனவரே, சதுரமரபா எங்களை புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமை சதுரா மாரா பாரா. ஓ நன்றி நன்றி. உடைத்து விடும் உருமாற்றும். அல்லேலூயா. உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும். ஓ நன்றி 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 நன்றி. பண்படுத்தும் ஆண்டவரே, பிள்ளைகளை பயன்படுத்தும். ஓ நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் பிள்ளைகள் மேல். ஆவியானவர் அசைவானட்டும், ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும், பிள்ளைகளான வழிநடத்தட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்கட்டும், அனல் மூட்டும் அபிஷேகனாக இறங்கும். ஜெபத்திலே கேட்கட்டும், பிள்ளைகளை நடத்தும். ஆவியானவரே, ஓ மாற்ற ஆனவரே, சதோராமபா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே எங்களை ஆண்டவரே, எங்களை புதுப்படைப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை புதுப்படைப்பாய் மாற்றுகிறவரே, உமக்கு நன்றி. பிள்ளைகளை ஆண்டவரே ஜெப சிந்தையில் காத்திருக்க, ஜெப சிந்தையில் இருக்க, ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, ஜெப ஆவி ஊற்றும் ஐயா. தேவிக்கணுமே. அல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா. ஒரு மத்தியிலே ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், சோத்திர பலி
விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நாம் ஏறெடுக்கணும். சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நாம் ஏறெடுக்கணும். எந்நேரமும் நாம் 3 வேளையும் ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தாவீது போல 3 வேளையும், தாவீது போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்துக்காய் நான் கதறணுமே, தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஆண்டவரே தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே ஜெப ஆவியை ஊற்றும். ஜெபத்தின் ஒழுங்கின்படி ஜெபிக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஜெப ஆவியை ஊற்றும். ஆண்டவரே ஜெபத்திலே பதில் கொடுக்க ஆண்டவரே, ஜெபத்திலே தரித்திருக்கட்டும். ஆண்டவரே உம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம், சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி நன்றி. சதோராமா ராமா, ஓ சந்தோரா தாராமா, ஓ நன்றி 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 நன்றி. ஆமா ஆண்டவரே தகப்பனே, பிள்ளைகள் மேல் ஆண்டவரே ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஜெபத்திலே தரித்திருந்து தானியேல் போல ஜெபித்து ஆண்டவரே பிரியமானவன் என்று அழைக்கப்படத்தக்கதாக பிள்ளைகளை வழிநடத்தும். இவர்கள் ஜெபிக்கிற போது ஜெபம் தூப கலசத்திலே சேர்க்கப்பட வேண்டும். அவ்விதமாக பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த இந்தியா தேசத்திலே குமுடு பூண்டியிலே ஆண்டவரே இந்த நாற்று சுசே சபையில் வந்து தேவ செய்தியை கொடுக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அவ்விதமாக ஆண்டவரே இந்த அருமையான ஊழியருக்காக நன்றி. இவரோடு இணைந்த ஆண்டவர் ஊழியங்களை செய்கிற உங்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் தேவனை சோஸ்தரிக்கிறேன். நீங்கள் ஊழியத்தை வைராக்கியமாக செய்யுங்க, போதவரோடு இணைந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை சமாதானத்தின் பாதையில் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி.